சுகமே சொல்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து குரூப் 4 பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 பதவிகளுக்கு மேல அறிவிப்பு இது. ஸோ இந்த முறை எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து கோச்சாரகர் அடிப்படையிலையும் தனிநபர் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள் மாறுபடும். இது வந்து பொதுவான ஒரு கணிப்பு தான். கோச்சார சனி வந்து 3ஆம் பார்வையாக மேஷத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்க்குது. ஸோ இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல குரு பயிற்சிக்கு பிறகு 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குது. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதன் அடிப்படையில் இந்த 2 ராசிக்காரர்களும் மிக தீர்க்கமாக முழுமையாக நம்பிக்கையோடு உழைத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஜெயிக்கலாம். அதே போல மற்ற ராசிக்காரங்க தங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அர்ப்பணிப்போடு உழைக்கும் போது நிச்சயமா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஏன்னா உழைப்பை விட மிகச்சிறந்த சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உழைத்தால் நிச்சயமாக எல்லோரும் வெற்றி அடைய முடியும். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சுகமே சூழ்க.